special guest student, Sri Sujit Nair sir. So yes, now before we move on to the official. And I invite the one and only Ravi Mohan sir onto the stage. Everyone, namaskaram. Welcome and very happy to see you all. Honestly speaking, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு மலையாளம் வராது, ஸோ நான் தமிழில் பேசலாம்னு நினைச்சேன். How many of you guys understand Tamil? எல்லாருக்கும் தெரியுமா? How many of you understand English? Oh, that's cool. So I'll stick to English, it's like better. So எனக்கு வந்து I had a lot of co-stars coming out of this college, and they've told me so many things about your college. And honestly, this is the first time. I've always been waiting to come to your college, and this is the first time I've come here. No. But they've told me the energy is much higher. எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லார் முன்னாடியும் இங்கே பராசக்தி ப்ரொமோஷன்ஸ்க்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த அன்புக்கும் இந்த அரவணைப்புக்கும் ரொம்ப சந்தோஷம். இது எப்போவுமே நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் திருப்பி வரணும்னு தோணுது. கேரளாவில் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ண உடனே கேரளாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லா காலேஜஸ்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சென்ட் தெரேசா காலேஜுக்கு ஒரே ஒரு காலேஜ் மட்டும் பிளானும் இல்லை, நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸோ இதில் லக்கி நீங்கள் கிடையாது, நாங்கள் எல்லோரும் தான் இங்கே வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த சத்தம், இந்த ஒரு அன்பு எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. அது கடைசி இந்த ஒரு வருஷத்தில் நிறைவேறிட்டே இருக்குது பல ஆசைகள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதில் ஒரு ஆசை என்னென்னா, நல்ல ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். இருக்கிறது 2 ஃபீமேல் டைரக்டர்ஸ், அவங்க கூட 2 பேர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ஒன்று கிருத்திகா உதயநிதி, அவங்க கூட காதலிக்க நேரம் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பராசக்தி சுதா கோங்குரா மேடம் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த படம், ஒரு பெண் டைரக்ட் பண்ண இந்த படம் ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி ட்ரெய்லர் வெளியிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் மீட்டிங் யூ ஆல். நான் நிறைய தடவை சென்ட் தெரேசா காலேஜ் வந்திருக்கேன். அப்போ நீங்கள் படிக்கலை, இப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்க. நான் ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கேன். கரெக்டாக மேம், நீங்கள் வேணால் புக்ஸ் எடுத்து பாருங்கள், என்னோடய சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். 3 தடவை வந்தப்போ என்னென்னா, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் வந்தேன். அப்போ எல்லோரும் வந்துட்டு ஐ லவ் யூ, ஐ வில் வாண்ட் டு மேரி யூ இப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு, செகண்ட் டைம் வந்தப்போ வேறு மாதிரி ஒரு அன்பை தெரிவித்தாங்க. இந்த வாட்டி வரப்போ எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது. இந்த வாட்டி வரப்போ ரவி அண்ணான்னு நிறைய பேர் கற்றுனாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. என்றைக்குமே உங்களோட ஒரு அண்ணாவாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்றைக்குமே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் எங்களுடைய டீம் கூட ஒர்க் பண்ணது என்னால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாருமே நான் ரசிக்கிறவங்க, எல்லாருமே நான் மதிக்கிறவங்க, டைரக்டர் உட்பட. அதர்வா வந்துட்டு ஹி இஸ் லிட்ரலி லைக் மை பிரதர். ரொம்ப வருஷமாக அவர் கூட பழகியிருக்கேன். படத்தில் அவரை நான் குடும்பப்படுத்துவேன், அதை விட்டுடுங்க. அது அப்புறமா பாருங்கள், அவருக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் பார்த்துருவீங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அவர் மேலே ஒரு தூசி விழுந்தால் கூட என் கண்ணு கலங்குற அளவுக்கு தான் எங்கள் 2 பேருடைய நட்புமே இருக்குது. ஐ லவ் ஹிம் டு த கோர். அண்ட் ஸ்ரீலீலா
அவங்க இந்த படத்தினால தான் எனக்கு பழக்கமாச்சு. ஒரு ஒரு சைல்ட் மாதிரி அவங்க, அந்த ஒரு ஹார்ட் தான் அவங்களுக்கு எப்போவுமே. சச் அ பியோர் ஹார்ட், சச் அ பப்ளி கேர்ள், சச் அ எனர்ஜெட்டிக் கேர்ள். நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. ஜென்சி கிட்ஸ் அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே நம்ம சிவா இவ்வளவு தூரம் உங்கள் அன்பை அவர் சம்பாரித்து வச்சுருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் அந்த அன்பு 10 மடங்கு அதிகமாகவும், அவருடைய ஒவ்வொரு டயலாகும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டயலாக்ஸ் அவர் உச்சரித்த விதம், டைரக்டர் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை வாங்கின விதம் எல்லாமே இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் நானும் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். முதல் தடவை வில்லனாக பண்ணியிருக்கேன். அதனால படம் பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாலும் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நல்ல நடிகண்டான்ற மரியாதையை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். அது கிடைச்சாலே ஐ பி ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம். நன்றி நன்றி. We all are so happy to have you here today. And സാറിന്റെ സാർ ആദ്യമായിട്ടാണോ കേരളത്തിൽ? Is this your first event in Kerala? No, you came here. Okay, അപ്പം same dress as you saw this college campus vibe, right? How's the energy here? How do you feel now? எல்லாருக்கும் நமஸ்காரம். கிரேட் எனர்ஜி. நிறைய தடவை கேரளாவுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செயின்ட் தெரேசாவுக்கு வந்திருக்கேன் நான். இந்த எனர்ஜியை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அமேசிங் எனர்ஜி. தேங்க்யூ எல்லாருக்கும். கேரளா நான் இன்ஜினியரிங் படித்த டைமில் என் கூட காலேஜில் நிறைய பேர் கேரளாலேருந்து என் கூட படித்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு திபுனினன் தாமஸ் மியூசிக் டைரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என் கிளாஸ்மேட் தான். நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். ஏஆர்எம் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ அதனால் மலையாளம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மலையாளம் லாங்குவேஜ், இந்த ஃபுட்டு, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அதனால் எப்போவுமே புதுசாக வர்ற ஃபீல் இருக்காது. இங்கே காலேஜ் வர போகிறோன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். அது ஸோ எப்படி இருக்கும் இந்த காலேஜ் பார்த்தேன். பட் கார்லேருந்து இறங்கினதுலேருந்தே so much of love and warmth. Thank you. Thanks for having us. ஏன் இந்த படம் இங்கே காலேஜில் இந்த படத்தை பற்றி பேசணும், பராசக்தி பற்றினா, இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க நினச்சா என்ன லெவல் அச்சீவ் பண்ண முடியும், அண்ட் எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் இந்த பராசக்தி. ஸோ அது இங்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது உங்கள்கிட்ட அதை நாங்கள் பேசணும்னு நினச்சோம். தட்ஸ் வை வி கேம் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே படம் பற்றி நான் சொல்ல, நீங்கள் படம் பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். யூ வில் லைக் இட். Jan 10th ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூப்பர் டீம், மை டியர் பிரதர் அதர்வா. நான் இது வரைக்கும் பிரதர் ஸ்டோரி பண்ணதில்லை, அண்ணன் தம்பின்னு. நான் அண்ணன், அவர் தம்பி. ஸோ அப்படி ஒரு அண்ணன் தம்பி ஸ்டோரி பண்ணியிருக்கிறோம். அந்த பாண்டிங் இப்போ வந்துடுச்சு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரத்னமாலாவாக பார்க்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பராசக்தி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நிஜத்தில் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லவர். ஆனால் படத்தில் வெரி வெரி பேட் பாய் அவர் ரவி மோகன் சார். நான் பேட் பாய்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் பேட் பாய். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர். ஆனால் அந்த சீன் முடிஞ்சோடனே அப்படியே ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக அப்படியே மாறிடுவார். ஷூட் அப்போ கேட்டுகிட்டே இருப்பார், கரெக்டாக இருந்துச்சா, நீங்கள் சீன்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக இருந்துச்சா சார், ரொம்ப மோசமான ஆளாக இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் அவர் சொன்னார், அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க, அதுவும் நம்ம கேரளாவில் இருக்கோம், இங்கே பயங்கரமாக நடித்தா என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது சார். நான் அது முன்னாடியே பார்த்துட்டேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சுதா மேம் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த படம் எல்லாருக்குமான படம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்,
பேரண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போகணும்னா அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போகணும். இது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ 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 அண்ட் லவ் யூ ஆல். எனக்கு நம்ம படத்துலேயே ஒரு ஓய் மம்முட்டி லாஸ்ட் இயர் வந்ததில் வந்து தொடரும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். அதில் எனக்கு ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். பட் நான் கரெக்டாக சொல்வேனான்னு தெரியல. ஐ ட்ரை. നിന്റെയൊക്കെ കൂട്ടത്തോട് പറഞ്ഞതല്ലേ ഒറ്റയാൻ വീണ്ടും കാട്ടിക്കേറിയാൻ. இது ரொம்ப 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 ஃபேவரட் டைலாக் எனக்கு. அதுவும் மோகன்லால் சார் வந்து அந்த ஃபேஸில் அந்த பர்ஃபார்மன்ஸை சொல்லும்போது எனக்கு மீனிங் லேட்டாக தான் புரிஞ்சுது. பட் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணிட்டேன் நான். எனக்கு ஃபேவரட் டைலாக். Like doing a bad thing. First of all, I'm also equally grateful that I'm standing here with you all. Thank you for the gratitude. And there was no issues basically because once you accept a certain role, that's it, it's done. It's a deal. You can't turn back. You have given your word and it is on paper and it is bound. It's in my heart. That's how I see every role, be it Ponniyin Selvan, be it Mirudin, be it Santosh Subramaniam, whatever you name it. That's the 100% that I give to every character. So I didn't face any issues. Luckily for me, and it's a blessing also I think, from start, when they say start, to cut, I'm not myself. I don't know who I become. That is the truth. It might be a cliche, but that's what I believe in. I really don't know what happens. Sometimes, I get burned, I get, get hit here and there. But something tells me from action to cut, be what you are. And that is the only reason I'm surviving and being well known in the industry for the last 22 years. It's a blessing. Thank you. You're a college student. And one thing I want to tell you guys don't understand how lucky you are, right? Wherever you guys are living the best time of your lives, and I don't think you guys will ever get this time again. So have fun. And I play a college student, and this is a character that lives his life to the fullest and believes in something. When he believes in something, he fights for it. Not that I'm saying get into trouble, please don't get into trouble, but when you believe in something, fight for it and make sure you make yourself happy more than anybody else.